லோக்கல் அரசியலாக இருக்கும். அதாவது இந்த சினிமா நடிகர் கட்சி நடத்திருக்கிறாரு, இந்த கட்சிக்காரங்க இருக்காங்க, இப்படித்தான் நம்ம பேசுவோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே, இந்திய அரசியல் அமைப்பு நிறைய நேரங்கள்ல இந்த ரோமானிய அரசியல் தத்துவங்களை உள்ளடக்கி இருக்கு. நம்ம இப்படித்தான் போல பாசிசம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரியணும்னா, நான் கால் மார்க்ஸ் கிட்ட இருந்து நான் இன்ஸ்பயர் ஆனேன்றது. சோ இந்த புஸ்தகத்தின் அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா, ரத்தம் மணல் இது ரெண்டும் தான் இந்த புஸ்தகத்துடைய அடிப்படைன்னு சொல்றாங்க. அப்படின்னு நம்ம ரத்தத்தின் மூலியமா நம்ம ஒரு கூட்டத்தை ஒண்ணு சேர்க்கலாம். இப்ப ஹிட்லர் என்ன செஞ்சாரு? ஆரிய ரத்தம்னு சொன்னார். ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த முசோலினி தன்னுடைய பத்திரிகையில இந்த தத்துவத்தங்களை எழுதுனது மூலியமா ஒரு பெரும் திரள் கூட்டத்தை சேர்த்து அந்த நாட்டின் அதிபரானார். ஸோ பாசிசத்துடைய இன்னொரு பகுதி என்னன்னா, அவங்க ஸ்டாலினை சொல்லலாம். ஸ்டாலின்னா நான் தயவு செய்து நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா, ஜோசப் ஸ்டாலின் தி பர்ஜ் அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட்டை கொண்டு வந்தாரு. பர்ஜ்னா அந்த நாட்டை சுத்திகரிப்பு பண்றேன்னு, அது மூலியமா தன்னை எதிர்த்த எல்லாரையுமே கொலை செஞ்சாரு. ஸோ இப்ப சில பேர் மோடி எல்லாம் பாசிஸ்ட்ன்றாங்க. பாவம் அந்த மனுஷன், அந்த மனுஷனுக்கும் பாசிசத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ இந்த ஃபாசிசம் அப்படின்ற வார்த்தை இந்திய அரசியல் சூழலிலும் சரி, தமிழக அரசியல் சூழலிலும் சரி, இந்த வார்த்தை அதிகமாக பேசப்படுகிறது, அதாவது சொல்லப்படுகிறது மக்களிடம். ஆனால் இந்த ஃபாசிசம்ன்ற வார்த்தையுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்றத உணர்ந்துதான் அல்லது தெரிந்துதான் பேசுகிறாங்களா, இல்லை பேசிய வார்த்தையை பொதுமக்கள் அதனுடைய சரியான வேர்ச்சலோட புரிந்து கொள்கிறார்களா, விளங்கி கொள்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நேற்றைய தினம் அரசியலுக்கு வந்த விஜய் அவர்கள் கூட ஃபாசிசம்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. இந்த உண்மையிலேயே இந்த ஃபாசிசம் அப்படின்ற வார்த்தைக்கான பொருள் என்ன, இதனுடைய ஆரிஜின், இது பற்றியான பேசணும் அப்படின்னா, ஃபாசிசம்ன்ற வார்த்தை எங்க இருந்து எதன் பொருளை அடிப்படையாக கொண்டு மக்களிடம் அதை கனெக்ட் ஆகுது அப்படின்றது ஒன்று இருக்கு. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? சார், அதாவது இந்த வார்த்தை பாசிசம் அப்படின்ற வார்த்தை ஐரோப்பிய ரோமானிய அரசியல் தத்துவ வார்த்தை. ஸோ நாம பேசக்கூடிய நிறைய அரசியல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா லோக்கல் அரசியலாக இருக்கும். அதாவது இந்த சினிமா நடிகர் கட்சி நடத்திருக்கிறாரு, இந்த கட்சிக்காரங்க இருக்காங்க, இப்படித்தான் நம்ம பேசுவோம். ஆனால் அரசியலை மேலோட்டத்தில் படிக்கக்கூடியவங்க முக்கால்வாசி நேரம் இந்த அரசியல் படிப்புகளை இந்த ரோமானிய கலாச்சாரத்துல இருந்து தான் இதை படிக்கிறாங்க. நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே, இந்திய அரசியல் அமைப்பு நிறைய நேரங்கள்ல இந்த ரோமானிய அரசியல் தத்துவங்களை உள்ளடக்கி இருக்குது. அதை பத்தி நம்ம பேசுவோம். பட் ஆனா நம்ம சமீப காலங்களில் மாத்திரம்தான் இந்த ரோமானிய அரசியல் தத்துவங்கள் நம்ம லோக்கல் பாலிட்டிஷியன்ஸால பேசப்படுறத பார்க்குறோம். இப்போ நீங்க கலைஞர் ஐயா, எம்ஜிஆர் ஐயாலாம் இருந்த டயத்துல யாருமே இந்த மாதிரி வெளிநாட்டு வார்த்தைகளை எல்லாம் நம்ம லோக்கல் அரசியல்ல யாரும் பேசுனது இல்லை. அதாவது வெளிநாட்டு வார்த்தைன்னு சொல்றது எதை சொல்றீங்க? திராவிடம்ன்றது லோக்கல் வார்த்தை, தமிழ் தேசியம் லோக்கல் வார்த்தை, இந்து ராஷ்டிரா லோக்கல் வார்த்தை. பாசிசம்ன்றது நம்ம ஒரு வார்த்தையே கிடையாது. அது இத்தாலியில உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் தத்துவ ஞானியனால உருவாக்கப்பட்ட வார்த்தை. இன்னைக்கு அந்த வார்த்தை நம்ம பயன்பாட்டுல இருக்கு. நம்ம அரசியல்வாதி, நம்ம லோக்கலா இங்க உள்ளூர்ல பேசுறவங்க கூட அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பட் அதுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அவங்களா ஒரு அர்த்தம் சொல்றாங்க, அதை வச்சு நீ பாத்துக்கோ அப்படின்னு நம்மளும் ஆமா ஆமா இப்படித்தான் போல பாசிசம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரியணும்னா அந்த வார்த்தை எழுதப்பட்ட இடத்துக்கு போகணும். ஸோ இந்த வார்த்தை எங்க வருது அப்படின்னு சொன்னோம்னா, குஸ்தாஃப் லீபோன் அப்படின்னு ஒரு பிரெஞ்சு எழுத்தாளர், அவரு எழுதுறாரு இந்த புஸ்தகத்தை தி கிரவுட் அப்படின்னு சொல்லி. கிரவுட் அப்படின்ற புஸ்தகம், தி கிரவுட் தி ஸ்டடி ஆஃப் தி பாப்புலர் மைண்டுன்னு. இந்த புஸ்தகத்துல இருந்து தான் இந்த பாசிசம் அப்படின்ற தத்துவார்த்த வார்த்தை வெளியே வருது. இந்த புஸ்தகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாரு முசோலினி. அதாவது ஹிட்லர் இருந்த காலகட்டத்துல ஹிட்லருடைய ஃப்ரெண்டு, அவங்கெல்லாம் ஒரே கூட்டம். அவர் முசோலினி இந்த வார்த்தையை ரொம்ப, இந்த புஸ்தகம் அவர் ரொம்ப பாதிக்குது. அவர் இந்த புஸ்தகத்து மூலியமா தான் அவருடைய அரசியல் தத்துவமான பாசிச தத்துவத்தை உருவாக்குறார். ஸோ இந்த குஸ்தாஃப் லிபோனை பத்தி நம்ம படிக்கணும், இந்த புஸ்தகத்தை படிக்கணும்னா இவர் என்ன சொல்றாரு,
நான் கால் மார்க்ஸ் கிட்ட இருந்து நான் வந்து இன்ஸ்பயர் ஆனேன்றார். ஆ, ஆ, ஆ. இவர் என்ன சொல்றாரு, கால் மார்க்ஸ் எழுதின அவருடைய தாஸ் கேபிட்டல் புஸ்தகம் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சு, அது மூலியமா நான் வந்து தி கிரவுடுன்ற இந்த புஸ்தகத்தை எழுதுறேன்னு சொல்றாரு. தாஸ் கேபிட்டல் வந்து கம்யூனிஸ்ட் புஸ்தகம். கம்யூனிஸ்ட் புஸ்தகம் எப்படி பாசிசத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்ற கேள்விதான் நம்மளுக்கு வரும். குஸ்டாவ் லிபோன் என்ன சொல்றாரு, கால் மார்க்ஸ் வந்து எல்லா தொழிலாளர்களும் ஒண்ணு சேருங்க தொழிலதிபர்களை எதிர்க்கிறதுக்காக அப்படின்னு சொல்றாரு. சோ கிரவுட், அதாவது கூட்டத்தை ஒண்ணு சேர்க்கறது மூலியமா ஒரு மிகப்பெரிய பலத்தை உருவாக்க முடியும்னு கால் மார்க்ஸ் அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. அதாவது குஸ்டாவ் லிபோன் என்ன சொல்றாரு, நான் என்ன சொல்றேன், தொழிலாளர்கள் மாத்திரம்தான் ஒண்ணு சேரணுமா, ஒண்ணு சேரக்கூடிய காரணங்கள் எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்க்கக்கூடிய காரணிகளா உருவாக்குனா ஒரு தலைவன் உருவாவான்ல. அப்ப மக்களை ஒண்ணு சேர்க்கக்கூடிய காரணம் என்னவா இருந்தாலும் அந்த காரணத்தின் மூலியமா கூட்டத்தை சேரு, கூட்டத்தின் மூலியமா பலத்தை உருவாக்கு, பலத்தை உருவாக்கும் மூலியமா நீ அரசியல் வல்லமையையும் ஆதிக்க சக்தியாவும் மாறு அப்படின்னு தான் அந்த புஸ்தகம் சொல்லுது. சோ இந்த புஸ்தகத்தின் அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா ரத்தம் மணல் இது ரெண்டும் தான் இந்த புஸ்தகத்துடைய அடிப்படைன்னு சொல்றாங்க. அதாவது இப்ப இவர் தான் குஸ்டாவ் லிபோன் எழுதப்பட்ட இந்த வார்த்தை, இந்த பாசிசம்னு பேசுறீங்களே, இவர் ஐயா தான் அதுக்கு காரணி. இப்ப அது ரத்தம், பிளட் அண்ட் சாயில் அப்படின்னுவா. பிளட் அண்ட் சாயில் அப்படின்னா என்னன்னா, ஒரு கூட்டம் இருக்கான். இப்ப நீங்க இருக்கீங்க, ஒரு பசங்க, நம்ம ஏரியா பசங்களை எல்லாம் கூப்பிடுறோம், கூப்பிட்டு பசங்களா வாங்கடா ஒண்ணு சேருவோம் அப்படின்னா, நான் ஏன்டா உங்க கூட ஒண்ணு சேரணும்னு சொல்லுவான். கரெக்டா? டேய் நம்மளாம் ஒரு இனம்டா, நம்மளாம் ஒரு ரத்தம்டா, நம்ம ஒண்ணு சேருவோம்டான்னு சொன்னா, ஓ அப்படியானே, நம்மளாம் ஒரு ரத்தமானே, என்ன ரத்தம்னேன்னு கேட்பான். நம்மளாம் திராவிட ரத்தம்டா, வா ஒண்ணு சேருவோம் அப்படின்னு நம்ம ரத்தத்தின் மூலியமா நம்ம ஒரு கூட்டத்தை ஒண்ணு சேர்க்கலாம். இப்ப ஹிட்லர் என்ன சேர்ந்தாரு, ஆரிய ரத்தம்னு சொன்னார். ஆரிய ரத்தம் நம்ம எல்லாம், ஜெர்மன் மக்கள் எல்லாம், அதனால நம்ம எல்லாம் ஒண்ணு சேருவோம்னார். நம்ம திராவிட ரத்தம்டா ஒண்ணு சேருவோம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல சாயில் அப்படின்னா பூமி, டேய் இந்த ஏரியா நம்ம ஏரியாடா, இந்த தமிழ் தேசியம்டா, நம்ம இந்த ஏரியாக்குள்ள அவன் வரக்கூடாதா, தெலுங்குக்காரன் வரக்கூடாதா, அவனை அட்ரா, நம்மளாம் ஒண்ணு சேருவோம்டா, அப்ப வாடா ஒன்னா சேர்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் தத்துவார்த்தத்தை எடுத்தோம்னாலும் நாம இதே பாசிஸ்ட் தத்துவத்துடைய ஃபவுண்டேஷனுக்கு போறோம். அதாவது குஸ்டாவ் லிபோன் இதுதான் சொல்றாரு, ஒரு கூட்டத்தை கால் மார்க்ஸ் வந்து தொழிலாளர் அப்படின்றதுல ஒண்ணு சேருன்னு சொன்னாரு. நீ தொழிலாளர்ன்ற ஒண்ணு சேர்றதோட நீ ரத்த உறவுக்காரன் ஒண்ணு சேருன்னு சொன்னா இன்னும் வேகமா மக்கள் ஒண்ணு சேருவான். நீ ஒரு பூமிக்காரன் ஒண்ணு சேருன்னு சொன்னா மக்கள் இன்னும் வேகமா ஒண்ணு சேருவான். இப்ப ஜாதி கட்சிகள்லாம் கூட அப்படிதான் செய்யுது, நம்ம எல்லாம் ஒரு ஜாதிடா ஒண்ணு சேர்றா, உடனே சேர்றாங்கல்ல, அப்ப உடனே சேருவான். சோ இந்த ஏற்கனவே மக்களால் நம்பப்படக்கூடிய தத்துவங்களை எடுத்துக்கோ, புது தத்துவங்களை மக்கள் கிட்ட சொல்லாத, மக்களுக்கு ரொம்ப நேரம் கேட்க மாட்டாங்க. ஒரு கிரவுட், ஒரு பெரிய கூட்டத்தை நீ ஒண்ணு சேர்க்க நினைச்சீன்னா நீ புதுசா மக்கள் கிட்ட எதையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க கூடாது. அந்த எலைட்டிசத்துக்கு அகேன்ஸ்டா போனாரு. எலைட்டிசம்னா என்னன்னா, தத்துவார்த்தங்களை மக்களிடம் பேசாத, சாதாரண மக்கள் கிட்ட ஏற்கனவே அவங்க நம்பினத ஆமா இதுதான் ரைட்டுன்னு சொல்லு. மக்கள் என்னைக்கும் உண்மையை தேட மாட்டாங்க, அவங்க நம்புறதுதான் உண்மைன்னு ஒன்னைய சொல்லணும்னு நினைப்பாங்க அப்படின்னு குஸ்டாவ் லிபோன் சொல்றாரு. சோ இந்த தத்துவார்த்தங்கள் மூலியமா ஒரு கூட்டத்தை சேர்த்து அந்த கூட்டத்தின் மூலியமா வல்லாதிக்கத்தை பெற முடியும்னு சொன்னார். அந்த மாதிரி நடந்ததானா? ஆமா நடந்தது. ஒரு சாதாரண பத்திரிகை ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த முசோலினி தன்னுடைய பத்திரிகையில இந்த தத்துவார்த்தங்களை எழுதுனது மூலியமா ஒரு பெரும் திரள் கூட்டத்தை சேர்த்து அந்த நாட்டின் அதிபரானார். முசோலினியை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஹிட்லர் அதே மாதிரி செயல்களை செஞ்சு அவர் வீட்டுக்கு அதிபரானார். இதுல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஹிட்லர் முசோலினியை பத்தி பேசும்போது இவங்கெல்லாம் ஆர்மி ஜெனரல்ஸ் இல்ல, இவங்க சர்வாதிகாரிகளா அந்த இடத்துக்கு வரல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவங்க. அவங்க டெமோக்ராட்டிக்கலா அந்த இடத்துக்கு வந்தாங்க. பொதுமக்கள் ஒரு பெரிய திரளா சேர்ந்து அவங்கள தலைவராக்குனாங்க. இவங்க பிற்காலத்துல அந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள மத்தவன் எழுத்துறக்கூடாதுன்னு ரூத்லெஸ் ஆனாங்க. ஸோ பாசிசத்துடைய இன்னொரு பகுதி என்னன்னா, அவங்க தன்னுடைய வல்லாதிக்கத்தை
சக மனிதர்கள் கிட்ட காமிக்கிறதுக்கு எப்பயுமே தன்னை எதிர்க்கக்கூடிய தத்துவங்களோ இல்லை எதிர்க்கக்கூடிய மனிதர்களோ வந்தாங்கன்னா அவங்கள வந்து வேரோடு அழிச்சிருவாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் உலகத்தின் மிக முக்கியமான ஃபாசிஸ்ட் லீடர்ஸ்ன்னு சொன்னா ஹிட்லர் முசோலினியை சொல்லலாம், ரஷ்யாவுடைய லெனினை சொல்லலாம். ஏன்னா லெனின் அவரை எதிர்த்த எல்லாரையுமே கொன்னார். அந்த ஜார் குடும்பத்துல உள்ள குட்டி குட்டி குழந்தைங்களை எல்லாம் கொன்னார். ஏன்னா எதுக்கு இவனை மிச்சம் வைப்பானே, அவன் வந்தா நாளைக்கு ஏதாவது ஆயிடுமேன்னு சொல்லி எல்லாரையும் கொன்னாரு. ஸ்டாலினை சொல்லலாம். ஸ்டாலின்னா நான் தயவு செய்து நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா ஜோசப் ஸ்டாலின், அவர் வந்து ரஷ்யாவுடைய பழைய தலைவரா இருந்த ஸ்டாலின் ஐயா, அவரை சொல்லலாம். ஏன்னா அவரும் தன்னை எதிர்த்த எல்லாரையுமே வந்து டிஸ்ட்ராய் பண்ணாரு. ஸோ மாசே துங்க சொல்லலாம். மாசே துங் வந்து தி பர்ஜ் அப்படின்னு ஒரு மூமெண்ட்டை கொண்டு வந்தாரு. பர்ஜ்னா அந்த நாட்டை சுத்திகரிப்பு பண்றேன்னு, அது மூலியமா தன்னை எதிர்த்த எல்லாரையுமே வந்து கொலை செஞ்சாரு. ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து நம்ம வந்து ஃபாசிஸ்ட்னு சொல்லலாம். இந்திய சரித்திரத்துல யாருமே ஃபாசிஸ்டா இருந்ததில்லை. ஸோ இந்திய சமூகத்துல ஃபாசிஸ்டம்ன்ற யாருமே இல்லைன்றீங்க? இந்தியால ஃபாசிஸ்ட்னு சொல்ற அளவுக்கு யாருமே இல்லை. அந்த அளவுக்கு யாரும் ஒர்த் இல்லைன்னு சொல்லலாம். இப்ப சில பேர் மோடி எல்லாம் ஃபாசிஸ்ட்ன்றாங்க. பாவம் அந்த மனுஷன், அந்த மனுஷனுக்கும் ஃபாசிசத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா நாம அவரை பத்தி திட்டுறோம், மீம்ஸ் போடுறோம், அவரை எவ்வளவு ஊத்தி கழுவ முடியுமோ கழுவுறோம். உண்மையிலே ஒரு ஃபாசிஸ்ட் நாட்டுல இதெல்லாம் பண்ண முடியாது. இப்ப சைனால வந்து ஷி ஜின்பிங் இருக்காரு. அங்க உள்ள ஒரு மனுஷன் ஷி ஜின்பிங்கை எதிர்த்து கார்ட்டூன்லாம் வரைய முடியாது. வரைஞ்சா அவன் குடும்பம் எல்லாம் ஒரே நாள்ல மறைஞ்சு போயிடுவாங்க, காணாம போயிடுவாங்க. அதே மாதிரி நார்த் கொரியான்னு ஒரு ஊர் இருக்கு. அதுல ஒரு 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 சர்வாதிகாரமா ஒரு ஐயா ஒரு பையன் இருக்கிறாரு. அவரை எதிர்த்து யாரும் பேசிட முடியாது. இப்ப அந்த ஊர்களெல்லாம் அவங்கள நம்ம ஃபாசிஸ்ட்னு சொன்னா அர்த்தம் இருக்கு. இப்ப நாம இவ்வளவு தூரம் ஊத்தி கழுவிக்கிட்டு இருக்கோம், ஒரு பிரதம மந்திரி மேல இவ்வளவு மீம்ஸ் போடுறோம், அதையும் பொறுத்துக்கிட்டு இந்த ஆளுங்க சும்மா இருக்கிறாங்கன்னா அதுதான் ப்ரூஃப் அவங்க ஃபாசிஸ்ட் இல்லைன்றதுக்கு. ஒரு அழகான ஒரு குறள் இருக்கு, வள்ளுவர் சொல்ற குறள். அது என்னன்னா, இடிப்பாரே இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பாரே இல்லாது கெடும்னு சொல்லும். ஒரு மன்னன் ஒருத்தன் இருக்கான்னா அவன் செய்யறது தப்புனா அது தப்புன்னு சொல்றதுக்கு மற்றவங்களுக்கு உரிமை இருக்கணும். அப்படி தப்புன்னு சொல்றவங்க யாருமே இல்லைன்னா அந்த மன்னனை கெடுக்கிறதுக்கு இன்னொருத்தன் வேணாம், அவனே கெட்டு போவான்னு அர்த்தம். இன்னொரு குறளும் இருக்கு, செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடைய வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு அப்படின்னு. ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு திருக்குறள். அது என்னன்னா, செவிகைப்ப அப்படின்னா காதால கேட்க முடியாத அளவுக்கு விமர்சனங்களை ஒரு மனிதன் வந்து ஒரு ராஜாவு மேல சொன்னாலும் அந்த நல்ல ராஜாவானவன் எப்பயுமே கவிழ்ந்த கையோட இருப்பான். கவிழ்ந்த கையோடனா குடுக்கும் கை கவிந்து இருக்கும், வாங்கும் கை குவிந்து இருக்கும். சோ கவிழ்ந்த கையோட இருப்பான். அப்படி நல்ல ராஜாவா இருக்கிறவன் தான் காதால கேட்க முடியாத விமர்சனங்களை மக்கள் வச்சாலும் மக்கள் மேல கோவப்படாம ஒரு அம்மா குழந்தை மேல அன்போட இருக்கிற அளவுக்கு அந்த அந்த வார்த்தைகளை பொறுத்துக்கிட்டு போவான்னு சொல்றாங்க. ஒரு வகையில பார்த்தா நம்மளுடைய ராஜாக்களும் அப்படித்தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் பிரதமரை மாத்திரம் சொல்லல, ஏன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம சீஃப் மினிஸ்டரையுமே தான் சொல்றேன். நம்ம சீஃப் மினிஸ்டரையுமே நிறைய பேர் ஊத்தி கழுவி தானே இருக்கிறோம், எவ்வளவு மீம்ஸ் போடுறோம். அவர் ரொம்ப கோவப்பட்டா மாத்திரம் தான் புட்டப் கேஸ் போட்டு உள்ள போடுறாரு. அதுவும் ஏதோ 1-2 பேரை, அவங்களும் பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்ப அந்த வகையில நம்ம உறுதியா நம்ம நம்பலாம் இந்தியா ஒரு ஃபாசிஸ்ட் கண்ட்ரி கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதனால இந்த ஃபாசிசம்ன்ற வார்த்தையே இந்தியான்ற அந்த தேசத்தோட ஒத்து போகாத வார்த்தை. இந்த வார்த்தைகள் வந்து இந்த அரசியல் மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ் சில பேர் வர்றாங்கல்ல, இந்த பீகார்ல இருந்து இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஐயாக்கள், இவங்க வந்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்க சாமி, இந்த ஃபாசிசம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துங்க சாமின்னு சொல்லி நம்ம திராவிட மாடல் கிட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம திராவிட மாடல் ஐயாவும் அது என்னன்னு அர்த்தம் தெரியாம அவரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு, பாசிஸ்ட்னு. சரி, இவங்க இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னு அவங்க சீடர்கள் அவங்க தொண்டர்கள் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது, ஐ திங்க் ஒரு ஏரோப்ளேன்ல பிஜேபி தலைவர் ஒரு மேடம் அவங்க வரும்போது ஒரு பொண்ணு எந்திரிச்சு அந்த வார்த்தையை கத்திருச்சுன்னு தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு.
அதுல இருந்தா சோசியல் மீடியால எல்லாராலையும் பேசப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா. சோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இது ஒரு மார்க்கெட்டிங் கிமிக். நாம ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கணும்னா அந்த வார்த்தையோடைய வேர்க்கூறு என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். இந்தியா ஒரு பாசிஸ்ட் நாடா இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. காரணம் அந்த பெருமை நம்மளுடைய சட்டத்தை உருவாக்குன, நம்ம கான்ஸ்டிடியூஷனை எழுதுன நம்ம மூதாதையர்களுக்கு தான் சொந்தம். அம்பேத்கர் ஐயா மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு தான் நம்ம அதுக்கு தலை வணங்கணும். இந்தியா இஸ் நெவர் அண்ட் வில் நெவர் எவர் பி எ ஃபாசிஸ்ட் கண்ட்ரி. இங்க ஒரு ஆதிக்க சக்தி, ஆதிக்க மனப்பான்மை உடையவன் ஒரு ஹிட்லர் மாதிரியோ, முசோலினி மாதிரியோ, லெனின் மாதிரியோ, ஸ்டாலின் மாதிரியோ, மாசேதுங் மாதிரியோ ஒரு கட்டுப்பாடான ஒரு சர்வாதிகார போக்கை நடத்தும் வாய்ப்பே கிடையாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம இந்தியன் அரசியல் அமைப்பு பத்தி நமக்கு எல்லாம் கொஞ்சம் தெரியும். ஆனா இந்த அரசியல் அமைப்பு எழுதும் போது ஒரே நாள்ல எழுதப்படலை. நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி நம்ம அம்பேத்கர் ஐயா வீட்டுல ஓரமா உட்காந்து ஒரு கவிதை மாதிரி புஸ்தகமா எழுதி கொண்டு வந்து கொடுத்துடல. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிஸ்கஷன் நிறைய நடந்தது. அதாவது நிறைய பேர் உக்காந்து பேசினாங்க. அந்த ஒவ்வொரு அரசியலமைப்பு வார்த்தையில உள்ள ஒவ்வொரு இக்கு ஒரு கமாவு கூட பல தடவை மக்களால் பேசப்பட்டு ரைட் ராங்கெல்லாம் யோசிக்கப்பட்டு தான் எழுதப்பட்டது. அப்ப அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிஸ்கஷன்ஸை நம்ம படிச்சோம்னா எதெல்லாம் அவங்க பேசுனாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப இந்த அரசியல் தத்துவங்கள் அவங்க பேசப்பட்டிருக்கு. அதை நம்ம இதுல புரிஞ்சுக்கலாம். இதுல நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்தியா இஸ் a சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக்னு சொல்லிட்டு. இந்த ரிப்பப்ளிக்ன்ற வார்த்தைக்கு நம்மளுக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது. இந்த வார்த்தை ஒரு பழைய புஸ்தகத்துல இருந்து வந்தது. இப்ப இந்த இடத்துல நான் ஒரு சின்ன கேள்வி சார். ஜனநாயகத்துக்கு எதிரான எல்லா விதமான செயல்களும் பாசிசமாக பார்க்கப்படுது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அது எப்படி? நீங்க பாசிசம்ன்ற வார்த்தைய அடிப்படையா எடுத்தீங்கனாலே அது ஜனநாயகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் மறந்துடக்கூடாது. ஹிட்லர் வாஸ் an elected leader. முசோலினி வாஸ் an elected leader. So all fascism is not dictatorship. பாசிசம் என்பது சர்வாதிகாரம் அல்ல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் சர்வ அதிகாரங்களை மக்களே அந்த மனிதர்களுக்கு கொடுத்தாங்கன்றதை ஒத்துக்கணும் நம்ம. அதுக்கு காரணம் என்னன்னா, மக்கள் ஏதோ ஒரு ஹிப்னோடைஸ் ஆகி எல்லாரும் நம்ம ஆரியன்றான், நம்மளாம் ஒன்னா சேர்ந்து அடிக்கணும்டான்ற அந்த வெறியில மக்களை உருவாக்கிட்டீங்கன்னா மக்கள் அப்படி மாறிடுவாங்க. அதாவது நாம நினைக்கிறோம் மக்கள்லாம் புத்திசாலின்னு சொல்லிட்டு. பெரிய ஆளுங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. தனித்தனியா ஒவ்வொருத்தனும் புத்திசாலி தான், கூட்டமா சேர்ந்தா எல்லா பேரும் முட்டா பையன்னு சொல்றாங்க. சரி, இது பெரியவங்க தான் வெள்ளைக்காரங்க எழுதி வச்சிருக்காங்களான்னா இல்ல. நம்ம தமிழ்லையுமே நம்ம சில வார்த்தைகளை கவனிச்சோம்னா ஒரு தனி மனிதனை நம்ம பார்க்கும் போது என்ன சொல்றோம்? அவர்கள், அவன், அவள் அப்படின்னு மதிப்பு கொடுக்குறோம். ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது கூட்டம் வந்தது, கூட்டம் போனது அப்படின்னு சொல்லி ஒரு உயிரற்ற பொருளுக்கு கொடுக்கிற மரியாதை தான் கூட்டத்துக்கு கொடுக்குறோம். ஒரு சேரை எடு, அந்த நாய் வந்தது, அந்த 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 குரங்கு போனது, அந்த கூட்டம் போனது அப்படின்றோம். ஒரு குரங்குக்கும் ஒரு மிருகத்துக்கும் கொடுக்கிற மரியாதைய ஏன் கூட்டத்துக்கு கொடுக்குறோம்? நாம இல்ல, தமிழ் ஏன் கொடுக்குது? அவங்க நிறைய மனிதர்கள் ஒண்ணு சேர்ந்திருக்காங்கல்ல. அப்ப மனிதனுக்கு மரியாதை கொடுக்கிற தமிழ் கூட்டமா இருக்கிற மனிதனுக்கு ஏன் மரியாதை கொடுக்க மாட்டேங்குது? ஏன்னா தமிழுக்கு தெரியும் தனி மனிதன் யோசிப்பான், ஏன், எதுக்கு, எப்படி, எவர் மூலம்னு கேள்வி கேட்பான். ஆனா கூட்டமா சேர்ந்தா அவன் யோசிக்கும் திறனை இழந்துருவான், கேள்வி கேட்கும் திறனை இழந்துருவான். அப்ப மாஸ் ஹிப்னோட்டிசம்ல அவன் கலவரம் பண்ணுவான், கொலை செய்வான், கற்பழிப்பான், ஊரை கொளுத்துவான். இந்த மாதிரி கலவரங்களெல்லாம் பாக்குறோமே, அதெல்லாம் பார்க்கும்போது எங்க இருந்து யாரு பண்ணாத? இந்த மனிதர்கள் தானே. சோ பெருங்கூட்டத்தை ஒரு காரணத்தின் மூலியமா ஒண்ணு சேர்க்கறது மூலியமா நீ மாஸ் ஹிப்னோட்டிசம் பண்ணலான்னு எழுதின புஸ்தகம் தான் குஸ்தாஃப் லெபானோடைய இந்த புஸ்தகம், இந்த கிரவுட். சோ இதுல இருந்து தான் பாசிசம் வருது. சோ அதனால நீங்க மக்களாட்சிக்கு பாசிசம் விரோதமானலாம் சொல்லிடாது.
பாசிசம்ன்றதே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் உருவாக்கப்பட்டதுதான். சோ அது வந்து மக்களாட்சிக்கு விரோதம்லாம் கிடையாது. அந்த இடத்துலதான் நம்ம முக்கியமான கேள்வி கேட்கணும். மக்களாட்சின்றது சிறந்ததான்றது. நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மக்களாட்சினா சிறந்தது, இப்படிதான் நினைக்கிறோம் நம்ம. டெமோக்ரசி அப்படின்றது முக்கியமானது, மக்களாட்சி சிறந்ததுன்னு. ஆனா கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி டிஸ்கஷன்ல மக்களாட்சி அவ்வளவு பெருமைக்குரியது இல்லைன்னு சொல்றாங்க. நம்மளால அதை ஏத்துக்க முடியுதா? எந்த அடிப்படையில அது? சரி, மக்களாட்சின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கோமே. இப்ப மக்களாட்சினா என்ன? மெஜாரிட்டி தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு அரசுன்னு நினைக்கிறோம். அப்ப மெஜாரிட்டி மக்கள் தேர்ந்தெடுக்கிற அரசு தானே. ஆமா. அப்ப மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அப்படித்தானே? கரெக்டா? சரி, அப்ப மெஜாரிட்டி மக்கள் சேர்ந்து மைனாரிட்டி மக்களை துரத்தி விடு அப்படின்னா அது மகேசன் தீர்ப்புன்னு சொல்லிட்டு துரத்திடலாமா? மெஜாரிட்டி மக்கள் சேர்ந்து மைனாரிட்டி மக்களை அட்ரா அப்படின்னு சொன்னா மகேசன் தீர்ப்பு அடிச்சிருவோம்னுடுமா? இல்ல, அது முடியாது. ஏன் முடியாது? நான் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பாச்சு. ஏன் இத்தனை நாளா நீங்க தானே சொன்னீங்க மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, டெமோக்ரஸினா தலையில கொம்பு. அப்ப டெமோக்ரஸி சொல்லுதுடா அட்ரா மைனாரிட்டிய, மெஜாரிட்டி சேர்ந்து மைனாரிட்டி அட்ரான்னு சொன்னா அடிப்பீங்களா? அந்த நியாயமா? நியாயம் இல்லையா? நியாயமற்றது. அப்ப நியாயம்ன்ற வார்த்தை எங்க மக்கள் தீர்ப்புக்கு வந்துச்சு? மக்கள் இன்னைக்கு கோவத்துல ஒரு தீர்ப்பு சொல்லுவான், 10 நிமிஷம் கழிச்சு ஐயோ அண்ணே என்னன்னு கோவத்துல வெட்டிவிட்டோம்னே, ஐயோ பாவம்னே, அவனே இவன் தீர்ப்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? நம்ம இந்தியாவை சட்டத்தை எழுதும் போது நம்ம ஆளுங்க இந்த முட்டாள்தனம் வந்துடக்கூடாது நம்ம நாட்டுக்குன்னு ரொம்ப கவனமாதான் இந்தியாவை ரெப்ரசன்டேட்டிவ் ரிப்பப்ளிக்கா எழுதுனாங்க. இந்தியா இஸ் நாட் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இட் மைட் அப்பியர் டு பி சோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்தியா மக்களாட்சியாக கருதப்படும், ஆனா மக்களாட்சி கிடையாது இந்தியா. இட்ஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் ரிப்பப்ளிக். ரெப்ரசன்டேட்டிவ்னா தமிழ்ல என்ன அர்த்தம்? பிரதிநிதித்துவம். கரெக்ட். மக்களுக்கு அவங்க ஓட்டு மூலியமா அவங்க பிரதிநிதித்துவத்தை கொடுக்குறாங்க. அவங்களுடைய பிரதிநிதி இந்த ஒரு எம்எல்ஏ, பிரதிநிதி ஒரு எம்பி, அதோட நீ மக்கள் போ, அதோட உன் வேலை முடிஞ்சு. இந்த எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் சேர்ந்து ஏற்கனவே வரையமைக்கப்பட்ட சட்ட ரீதியில தான் இந்தியாவை நடத்தணும். அந்த சட்டத்துக்கு பேரு தான் ரிப்பப்ளிக். அந்த சட்டம் எல்லாரையும் சமமா பாரு, ஏற்றத்தாழ்வு இல்லாம இரு, மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு பார்க்காத, மைனாரிட்டியா இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடு, மத்தவன் உனக்கு என்ன செய்யணும் நீ நினைக்கிறியோ அதை நீ மத்தவனுக்கு செய்யணும். இந்த சமநிலை சட்டங்களை உள்ளடக்கியதுதான் ரிப்பப்ளிக். சோ அதனாலதான் நம்ம வந்து ஒரு ரிப்பப்ளிக்னு சொல்றோம். இந்தியாவை ரிப்பப்ளிக்னு சொல்றோம். நம்ம நாடே பாத்தீங்கன்னா 2 முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு. 1947 நம்ம சுதந்திரம் வாங்குறோம். அப்புறம் நம்ம சட்டத்தை எழுதி முடிச்ச உடனே நம்ம வந்து ரிப்பப்ளிக் டேன்னு ஒண்ணு கொண்டாடுறோம், குடியரசு தினம் கொண்டாடுறோம். இந்த 2 தினத்துல எதை ரொம்ப பெருசா கொண்டாடுறோம்? விடுதலை பெற்ற நாளையா குடியரசு தின விழாவையா? விடுதலை பெற்றதுனா. அப்படியா? நல்லா யோசிச்சு பாருங்க. குடியரசு தினத்துக்கு தானே நம்ம பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் எல்லாம் ஒன்னா வந்து தேசிய கொடி ஏற்றி சல்யூட் அடிக்கிறாங்க. குடியரசு தினத்தினாலதானே நம்மளுடைய ஆர்மி எல்லாம் மார்ச் ஆகி போகுது. ஃப்ரீடம் வாங்கினால நம்ம பெருசா கொண்டாடுறது இல்ல, கொண்டாடுறோம். ரிப்பப்ளிக்கு நிகராக நம்ம குடியரசுக்கு நிகரா கொண்டாடுறது இல்ல. இந்த கேள்வியை நம்ம குழந்தைங்க முத கேட்கணும். ஏன்? அதான் கேக்குறேன், நானே உங்ககிட்ட கேக்குறேன், ஏன், என்ன காரணம்? ஏன்னா பெரியவங்க என்ன சொல்றாங்க, எந்த கழுதையும் அவுத்து விட்டா ஃப்ரீடம் ஆயிடும். ஆனா அந்த ஆளு தான் ஒழுக்கமா இருக்கணும்னு தனக்கே சத்தியம் பண்ணிட்டாதான் ரிப்பப்ளிக் ஆவான். ஒரு நாடு ஃப்ரீடம் அடைகிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த நாட்டும் நாட்டு மக்களும் நாங்க இனிமே ஒரு சட்டத்தை ஏற்றி அந்த சட்டத்துக்கு உட்பட்டு ஒழுக்கமா வாழ போறோம்னு சுய சத்தியம் பண்ணிக்கிட்டோம் பாருங்க, அதுதான் இந்தியாவுடைய பெருமை. சுதந்திரம் பெரிய விஷயம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், வண்ணாங்கழுதையை அவுத்து விட்டா சுதந்திரம் பெற்றுச்சு, கழுதைய கூட அவுத்து விட்டா சுதந்திர கழுதை தான். அது என்ன பெரிய சுதந்திரம்? சுதந்திரம் மேட்ரு இல்ல, சுய கட்டுப்பாடு தான் மேட்ரு. நான் சுதந்திரம் வாங்கிட்டேன் அதனால மைனாரிட்டியை போட்டு அடிப்பேன், சுதந்திரம் வாங்கிட்டேன் அதனால நான் எல்லா தப்பும் செய்வேன்,
அப்படின்னு ஒரு நாடு இருந்ததுன்னா அந்த நாடு கேஎஸ் ஆயிடும். நான் சுதந்திரமே வாங்கினாலும் எதை வேணாலும் செய்யலாம்னு எனக்கு உரிமை இருந்தாலும் இதெல்லாம் செய்ய மாட்டேன், இதுக்குள்ளதான் இருப்பேன் அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம ஒரு வரையறை எடுத்துக்கிறோம் இல்லையா? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வைப்போம், அதுல தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் பிரதமர் ஆவாரு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வைக்கிறதுல வரவர் தான் சிஎம் இருப்பாரு. அவங்க மாத்திரமே எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. இந்த எலெக்டட் மெம்பர்ஸ் ஒழுங்கா பாக்குறாங்கன்னு பார்க்க ஒரு கோர்ட் இருக்கும், அவங்க ஒழுங்கா நடத்துறாங்களான்னு பாக்குறதுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்ச பசங்க வேலை பார்ப்பாங்க கலெக்டர்களா. இவங்கெல்லாம் ஒழுங்கா பாக்குறாங்களான்னு பத்திரிகையாளர்கள் மக்கள் கிட்ட சொல்லுவாங்க. நாங்க இது எல்லாத்தையும் ஒன்னா வச்சு ஒரு அமைப்பு ரீதியா ஒரு ஒழுக்க சமூகமா வாழுவோம்னு நமக்குள்ளே ஒரு சத்தியம் பண்ணிக்கிட்டோம் இல்லையா? அந்த சத்தியம் தான் ரிப்பப்ளிக். அதனால இந்தியா 100% ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கிடையாது. மக்கள் ஆட்சி, மக்கள் சொன்னா எல்லாம் நடந்துரும்லாம் இங்க கிடையாது. மக்கள் இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவான், நாளைக்கு மாத்தி சொல்லுவான். நாம ஒரு அடிப்படை சட்டம் எழுதிக்கிட்டோம், அந்த சட்ட வரைமுறைக்குள்ளதான் வாழ்வு முடிவு பண்றோம் இல்லைங்களா? அதுதான் ரிப்பப்ளிக். இந்த ரிப்பப்ளிக்கை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த ரிப்பப்ளிக் தத்துவத்தை சாக்ரட்டிஸ்ன்ற ஒரு மிகப்பெரிய தத்துவ விஞ்ஞானி அந்த காலத்துல சொல்லியிருக்கிறாரு. அவர் பையன், அவருடைய ஸ்டூடெண்ட் ப்ளூட்டோ, அவர் தி ரிப்பப்ளிக்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல ஒரு கான்வர்சேஷன் வருது, அதுல அரசியல் தத்துவங்களை பத்தி சாக்ரட்டிஸ் பேசுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்துல அரசியல் என்பது ஒரு சுழற்சி முறையில நடக்கும் நிகழ்வுன்னு அவர் சொல்றார். இதெல்லாம் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. நான் அதை சொல்லும் போது நீங்க அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதுன்றதோட மைண்ட் செட்ல இருந்து கேட்கணும். சோ சாக்ரட்டிஸ் என்ன சொல்றாரு, ஒரு சுழற்சி முறையில நடக்கும்பா. மக்கள் மிகப்பெரிய கஷ்டத்துல போவாங்க, அப்ப அவங்களுக்குள்ள இருந்து ஒரு நல்ல தலைவன் உருவாவான். அப்படிப்பட்ட தலைவன் பேரு அரிஸ்டோக்ரசி அப்படின்னு சொல்றாரு. அவன் சுயநலம் இல்லாதவனா, தத்துவங்கள் நிறைந்தவனா, தன்னுடைய பேர் புகழுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவனா, அன்புடையவனா வருவான். அவன் தான் முதல் கட்ட தலைவர். அவன் பேரு அரிஸ்டோக்ரசி. இப்ப நம்ம காமராஜர் ஐயா மாதிரி வச்சுக்குவோம். இவங்க எல்லாம் சுதந்திர போராட்டத்துல இருந்து வந்தவங்க. அங்க உயிரை கொடுத்து அடி வாங்கி ஜெயிலுக்கு போய் செத்து சுண்ணாம்பான கோஷ்டிகளுடைய ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு அந்த அவங்களுடைய ரத்தத்திலே இருக்கும் அந்த சுதந்திர உணர்ச்சி, நாட்டுப்பற்று, மக்களை தன்னுடைய ரத்தமா பார்க்கக்கூடிய ஒரு குணம். அவங்க எல்லாம் யாரு? அரிஸ்டோக்ரசி. அவங்களுக்கு சுயநலம், பேரு புகழ் தனக்கு வரணும்லாம் இருக்காது. இந்த அரிஸ்டோக்ரசி காலத்துக்கு அப்புறம் தியோக்ரசின்னு ஒண்ணு வரும்ன்றார் சாக்ரட்டிஸ். அவர் சொல்றாரு, ஒரு அடுத்து தலைவன் ஒருத்தன் வருவான், அவன் எப்படி இருப்பானா, தத்துவங்களை முன்னிறுத்திக்குவான், ஆனா அவனுக்கு பேரு புகழ் முக்கியமா தேவைப்படும், தன்னை சுத்தி தன்னை புகழக்கூடிய கூட்டத்தை கூட வச்சுப்பான். இப்படிப்பட்டவங்க தியோக்ரட்ஸா இருப்பாங்க. இவங்களும் கெட்டவங்க கிடையாது, ஆனா அந்த இருந்த அரிஸ்டோக்ரசியில இருந்த அந்த மன சுத்தம் இவங்களுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு இவங்க பியூர் லீடர்ஸா இருக்க மாட்டாங்க. இந்த தியோக்ரட்ஸ் இறந்து அதுக்கு அடுத்த ஒருத்தன் வருவான். அவன் என்ன பண்ணுவான்னா ஒலோகிராஃபி அப்படின்ற, அவன் தத்துவங்களை பின்தங்கிக்குவான், தன்னை முன்னிறுத்திக்குவான், தான் கூட்டத்தை பெருசாக்கிக்குவான், தான் உற்றாரவினர், சொந்த பந்தம், மாமே மச்சான் இவங்களுக்கெல்லாம் முக்கிய பதவி கொடுத்து கொண்டு தன்னை சுத்தி சேர்த்துக்குவான். இப்ப நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயா மாதிரி அவங்கள சொல்லலாம், ஒலோகிராஃபி. இப்ப இவங்களுக்கு அடுத்து இன்னொருத்தன் வருவான். அவன் எப்படி இருப்பானா, இந்த ஆளுங்க பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் பலசாலிகளாகவும் மற்றவங்க பலவீனமானவங்களாகவும் ஆகிறத பார்த்துட்டு நிறைய பேர் மக்கள் ஒன்னா சேர்ந்து, ஏண்டா அவர் பெரியவருக்கு கூட இருக்கிறவங்க மாத்திரம் நல்லா இருக்கான், நம்மெல்லாம் இருக்கிறோம், நம்மெல்லாம் ஒண்ணு சேருவோம்னான்னு ஒரு கூட்டம் சேர்ப்பான். மக்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு தலைவனை உருவாக்குவான். அது பேரு டெமோக்ரசி. எம்ஜிஆர். ஏன்னா அவன் மாத்திரம் நல்லா இருக்கான், அவன் கூட்டம் மாத்திரம் நல்லா இருக்கு, வாங்க நம்மெல்லாம் ஒன்னா சேருவோம். டெமோக்ரசி. இந்த டெமோக்ரசியில வர்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே தொடர்ந்து பயம் இருக்கும். எப்படி நாம இன்னொருத்தனை அடிச்சுட்டு இங்க வந்தோமோ அந்த மாதிரி நம்மளை அடிச்சுட்டு இன்னொருத்தன் நம்ம இடத்துக்கு வருவானோன்னு சொல்லி, அதனால அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைவர்கள் எப்பயுமே தொடர்ந்து தன்னுடைய தொண்டர்களை பார்த்தே பயந்துகிட்டு இருப்பாங்க, கூட இருக்கிற மற்றவங்களை பார்த்து பயந்துகிட்டு இருப்பாங்க. அந்த பயம் அவங்கள டைரன் ஆக்கிடும். டைரன்னா கொடுங்கோலர்கள் ஆக்கிடும். தன்னை யாராவது எதிர்த்துருவாங்களோன்ற பயத்திலேயே
எதுக்குறதுக்கு முன்னாடியே அவங்கள பிடிச்சி உள்ள போட, அவங்கள போட்டு அடிக்கன்னு நினைப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஜெயலலிதா அம்மாவை டைரனி சொல்லலாம். ஆனா இந்த சுழற்சி முறையில திரும்ப அரிஸ்டோக்ரசி வரும்னு சொல்றாரு. ஓ அப்படியா? திரும்ப வரும்னு சொல்றாரு. சோ இது வந்து ஒரு சீசன் மாதிரி, எப்படி ஒரு சம்மர் சீசன் முடிஞ்சு வின்டர் சீசன் வருது, அந்த மாதிரி ஒரு சீசன் மாதிரி திரும்பவும் வரும்ன்றார். பட் நம்ம மனிதர்கள் ஒரு சில வருடங்கள் வாழ்ந்துட்டு செத்து போயிடுவோம். அதனால நம்ம இந்த காலத்தை தாண்டி பார்க்கக்கூடிய எண்ணமோ வாழ்வியலோ நமக்கு இருக்காது. நம்ம அரசியலை நம்ம வாழ்ந்த காலகட்டத்துல நம்மளை சுத்தி நடக்கிற நியூஸ் பேப்பர் செய்திகளை வச்சு தீர்மானிக்கிறனால நமக்கு இந்த சரித்திர நிகழ்வுகள் தெரியாது. நாம இந்த சரித்திரத்தை பார்த்துட்டு அப்புறம் இப்ப உள்ள நிகழ்வுகளை பார்த்தோம்னா, ஓ ஆமா அப்பப்போ ஒரு சுழற்சி வருது போல. இப்ப திமுக ஆட்சியில இருக்காங்க, இப்ப அவங்களுக்கு அகேன்ஸ்டா இன்னொரு சக்தி வருது. இவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்றது வேற. ஆனா தொடர்ந்து அந்த ரிஃப்ட் இருந்துகிட்டே இருக்கிறது. இந்த அரசியல் கால சூழல்ல அடுத்த சம்பவம் நிகழ்றதுக்கு இது முன் நிகழ்வா கூட இருக்கலாம். பட் இந்த ஹோல் சிச்சுவேஷன்ல இந்தியா ஹாஸ் இன் இட்ஸ் ஓன் ஹிஸ்டரி நெவர் பீன் அ ஃபாசிஸ்ட். பாசிசம்ன்றீங்க? இந்திய சரித்திரத்திலேயே பாசிஸ்ட் வந்து இருந்தது கிடையாது. மேபி இந்திய சரித்திரத்துல முகலாய ராஜாக்கள்ல சில பேர் மிக கொடூரமான டிக்டேட்டர்ஸா இருந்திருக்கிறாங்க, ஆனா பாசிஸ்டா இருந்தது இல்லை. டிக்டேட்டர்ஷிப் வேற. ஒரு கொடுங்கோலன் தன்னுடைய வல்லாதிக்க சக்தியால ஆர்மினால மக்களை வந்து கட்டுப்படுத்துறான்னா அது கொடுங்கோலாட்சி. குத்புதீன் ஐபர்க்னு ஒரு ஆள் இருந்தான், பல பேர் தலையை வெட்டி சொருகி வச்சிருந்தான்லாம் கதை எழுதுறான். குதுப் மினார்னு ஒண்ணு கட்டி, அவன்லாம் மிகப்பெரிய கொடுங்கோலன் தான். ஆனா அந்த காலகட்டத்துல கூட அவன் கொடுங்கோல் செயலை பொதுமக்கள் சப்போர்ட் பண்ணல. சரிங்க சார், இப்ப சொல்லுங்க. பொதுமக்கள் சப்போர்ட் பண்ணல. அவன் ராஜாவா இருந்தான், அவன் ஆர்மி வச்சிருந்தான், அவன் கொலை செஞ்சானே ஒழிய மக்கள் அதை சப்போர்ட் பண்ணல. ஆனா ஹிட்லர், முசோலினி, லெனின், ஸ்டாலின், மாசேத்துங் இவங்களுக்கு மக்களே சப்போர்ட் பண்ண. இந்தியால அது நடந்ததே கிடையாது. மக்கள் என்னைக்குமே பீஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்காங்க. சும்மா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது குட்டி கலவரம் நடக்கும், அதுவும் ஒரு 2-3 நாள் இல்ல ஒரு வாரத்துக்கு அப்புறம் போயிடும். இந்திய சமூகத்துடைய மனநிலையும் அதுதான்றீங்க? இந்தியா ஒரு புண்ணிய பூமி. இந்தியா அப்படின்றது நம்மளே அறியாம இது ஒரு புண்ணிய இடம். இப்ப சார், இப்ப நீங்க இந்த பாசிசத்துக்கும் ரிபப்ளிக் இந்த வார்த்தைக்குமான ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்தீங்க. உலக அரசியல் சூழலையும் அதுக்கு மேற்கொள்ள காமிச்சிங்க. ஆனா இன்னைக்கு இந்திய அரசியல் சூழல்ல பேசிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, பாசிசம், பாசிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. எளிய மக்கள் அதை எப்படி உள்வாங்கிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு இறுதி கேள்வி வச்சுக்கோங்க சார். அதாவது எளிய மக்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க இவங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி சொல்றாங்களோ அதை அப்படியே ஏத்துக்கிற மனோநிலைமையில மக்கள் இருக்காங்க. இப்ப நாளையில இருந்து நீங்க ஒண்ணு நினைங்க, காக்காவுக்கு இனிமே காக்கான்னு பேர் கிடையாது, காக்காவுக்கு பேரு கொக்குன்னு சொல்ல பழகுங்களேன். அதை சொல்லிக்கிட்டே மார்க்கெட்டிங் பண்ணி சன் டிவியில 100 தடவை போட்டு காமிச்சிங்கன்னா, டேய் இது பேரு காக்காலடா கொக்குன்னு உங்க கூட இருக்கிறவனே உங்ககிட்ட சொல்லுவான். ஸோ திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட சொல்லிட்டே இருந்தீங்கன்னா மக்களை மாற்றிடலாம்ன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டாங்க. இப்ப நாம வந்து தனி மனிதர்கள் கொஞ்சம் யோசிக்கிறவங்க யோசிக்கணும். ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டான்னா பாசிசம் பாசிசம்னு சொல்லக்கூடாது. நாம அது ஏன் எதுக்குன்னு கேட்கணும். பாசிசம் இப்போ வந்து ஒரு டெல்லி அரசாங்கத்தை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை, மத்திய அரசை இவங்க வந்து பாசிசம்னு சொல்றாங்க. ஏன்பா பாசிசம்? அடக்குமுறைவாதம். அப்படியாப்பா? இது வரைக்கும் ஆர்டிகிள் 356 பயன்படுத்தி ஸ்டேட் கவர்மெண்ட்டை பல அரசுகள் கலைச்சிருக்கு. அதுல எத்தனை தடவை பிஜேபி அரசு கலைச்சிருக்கு? எத்தனை தடவை காங்கிரஸ் அரசு கலைச்சிருக்கு? 39 தடவையோ என்னமோ காங்கிரஸ் அரசு கலைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு காலத்துல 7 தடவை கலைக்கப்பட்டிருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட். இந்திரா காந்தி காலத்துல 48 தடவை கலைச்சிருக்காங்களாம். ராஜீவ் காந்தி காலத்துல 6 தடவை கலைச்சிருக்காங்க. நரசிம்மராவ் காலத்துல 11 தடவை கலைச்சிருக்காங்க. மன்மோகன் சிங் 10 தடவை ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைச்சிருக்கிறாரு. பிஜேபி ஆட்சிக்கு வந்து நரேந்திர மோடி அரசு இது வரைக்கும் 5 தடவை தான் கலைச்சிருக்கிறாங்களாம்.
அப்ப எப்படிப்பா பாசிஸ்ட்னு சொல்ற? எப்படி அடக்குமுறைவாதம்ன்ற? நீ உன்னுடைய கான்ஸ்டிடியூஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் கொடுத்துருக்கு. ஆர்டிகல் 356 அவங்க நினைச்சா ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைக்கலாம். ஆனா இவ்வளவு தூரம் ஊத்தி கழுவுறீங்க, இவ்வளவு தூரம் தூக்கி அடிக்கிறீங்க, இவ்வளவு இதுக்கு மேல மட்டமா பேசவே முடியாது நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ட. இருந்தாலும் உங்க ஆட்சி கலைக்கப்படலையே. ஆனா இதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி மேடமே தமிழ்நாட்டுல எத்தனை தடவை ஆட்சி கலைச்சிருக்காங்க? எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இருந்து எத்தனை சார்? எம்ஜிஆர் ஆட்சி ஒரு தடவை கலைச்சாங்க, கலைஞர் ஆட்சி ஒரு தடவை கலைக்கப்பட்டதா? கலைக்கப்பட்டது. ஏன் நரேந்திர மோடி அதை பண்ணல? அப்ப கலைஞர் ஆட்சி கலைக்கப்பட்டதான்றது எனக்கு தெளிவான நினைவு இல்லை. ஆனா நீங்க கேட்கிற கேள்வி இப்ப ரொம்ப வித்தியாசமாகவும் சிந்திக்கிறபடியாகவும் இருக்கு. அதாவது இவங்க பாசிசா இருந்தா குறைந்தபட்சம் ஆட்சியாவது கலைச்சிருப்பானுங்களே, அத கூட பண்ணலையே. அப்படின்னா நம்ம வள்ளுவருடைய வாக்கு மாதிரில இந்த பசங்க இருக்காங்க. அதாவது நான் இந்த பசங்கன்னு பிஜேபி ஆளுங்களை சொல்றேன். எப்படி சொல்றீங்க வள்ளுவர் வாக்கு? செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடைய வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு மாதிரில தெரியுது. ஓ, என்னை எவ்வளவு வேணாலும் ஊத்தி கழுவு, என்னை எவ்வளவு வேணாலும் கெட்ட வார்த்தையில திட்டு, பாசிஸ்ட்னு சொல்லு, வடக்கன்னு சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு, இருந்தாலும் நான் உன் ஆட்சியை கலைக்க மாட்டேன், நான் உனக்கு கெடுதல் பண்ண மாட்டேன், நீ வேணா எனக்கு கெடுதல் பண்ணிக்கோன்னு சொல்றாங்கன்னா அப்ப வள்ளுவருடைய வாக்குக்கு என்னமோ மோடி பொருந்தின மாதிரி இல்ல எனக்கு தெரியுது. எனக்கு நான் மோடி சப்போர்ட்டர் இல்லை, ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி இல்ல தெரியுது. ஏன்னா ஒருவேளை இவங்க சொல்ற பாசிஸ்டா இருந்திருந்தா குறைந்தபட்சம் உங்க ஆட்சியை கலைச்சிருப்பாங்கல்ல. ஆமா, இப்ப இந்திரா காந்தி காலத்துல இவங்களே நம்ம ஸ்டாலின் ஐயாவே வந்து ஜெயிலுக்கு போனதா சொல்றாரு. ஆமா, நடந்தது அடக்குமுறை, மிகப்பெரிய அடக்குமுறை நடந்தது. அப்ப அவங்க காங்கிரஸோட தான் இப்ப கூட்டணியில ஐயா இருக்காரு. அந்த காங்கிரஸ் ஆட்சியில தான் இவங்களை ஜெயில தூக்கி வச்சதா சொல்றாங்க. இப்ப இவ்வளவு பாசிஸ்ட்னு சொல்றவரு அப்ப காங்கிரஸ் அவங்க பாசிஸ்ட்னு ஒத்துக்குவாங்களா? இல்ல அந்த காலத்துல பாசிஸ்ட் சக்தியா காங்கிரஸ் இருந்தது, இந்திரா காந்தி அம்மா இருந்தாங்கன்னு இன்னைக்கு அவங்களால சொல்ல முடியுமா? நான் இந்திரா காந்தி அம்மாவையுமே பாசிஸ்ட்னு சொல்லல. அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு டிக்டேட்டர் மாதிரி இருக்க வந்தாங்க. அதுவே ஒரு பெரிய தவறு அவங்க செஞ்சது, அதை யாரும் அதை ஏத்துக்க முடியாது. இந்திய கான்ஸ்டிடியூஷனல் ஹிஸ்டரியில, இந்திய அரசியல் அமைப்பு சரித்திரத்துல எமர்ஜென்சின்றது ஒரு வடு. அதை வந்து நாம இப்படி ஒரு சம்பவம் திரும்ப நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கணும். என்னவா இருந்தாலும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்கணும். இந்த மக்கள் புத்திசாலியோ முட்டா பயலோ இவன் எவனுக்கு ஓட்டு போடுறானோ அவன் தான் தலைவரா இருக்கும். அதை மாத்திடக்கூடாது. நீங்க அது மாறுச்சுன்னா அப்ப இத்தனை பேர் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அப்ப நம்ம ரிப்பப்ளிக்கா இருக்க மாட்டோம். இப்போ இன்னொரு ஹிட்லர், இன்னொரு முசோலினி, இன்னொரு லெனின், இன்னொரு ஸ்டாலின், இன்னொரு மாசத்துக்கு உருவாகிறதுக்கு ஒரு காரணமா ஆயிடக்கூடாது. நம்ம கூட சேர்ந்துதான் சுதந்திரம் வாங்கினான் பாகிஸ்தான்காரன். இது வரைக்கும் 6 தடவை அவனுடைய கான்ஸ்டிடியூஷனை அவனே ஸ்கிராப் பண்ணி மாத்திட்டான். ஆமா, எத்தனை தடவை ஆர்மி ரூல் வந்திருக்காங்க, சர்வாதிகார ஆட்சி முறை வந்திருக்குல்ல, ஆர்மி ரூல் பண்ணிருக்கா இல்லையா? நம்ம நாட்டுல அது நடக்கலையே. ஏன்? இந்த மாதிரியான கேள்விகளும் இந்த மாதிரியான சிந்தனைகளும் தான் இந்த ரிபப்ளிக் பாசிசம், நாம பாசிஸ்ட் கிடையாது அப்படின்றதுக்கு இதுதான் சாட்சி. இப்ப நம்ம ஒரு வகையில நம்ம மக்களுக்கும் சல்யூட் பண்ணணும், நம்ம ஆர்மிக்கும் சல்யூட் பண்ணணும். இந்தியா சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட ஆர்மி கூப் பண்ணணும்னு நினைக்கலன்னா நம்ம ஆர்மியில ஒரு ஒழுக்கம் இருக்கு. ஏன் பாகிஸ்தான் ஆர்மிக்கு அது இல்ல? அங்க குடி அரசு இல்லைன்ற மாதிரி பேச்சுதான் வருது. எத்தனை தடவை அவன் கான்ஸ்டிடியூஷன் அவனே மாத்தி இருக்கிறான், நம்ம பண்ணல. நாம அந்த இடத்துல இந்த மக்கள், இந்த 148 கோடி பேரும் நமக்குள்ள என்ன பிரிவினைகள் இருந்தாலும் ஒழுக்கமா இருந்திருக்கும். அந்த ஒழுக்கத்துல இருந்து நம்ம ஸ்லைட்டா விலகின இடம் எமர்ஜென்சி. அது ஒரு வடுதான். இந்திரா காந்தி மேடமும் அதுக்கப்புறம் அதுக்கு வருத்தப்பட்டு தான் இதானாங்க. அடுத்த எலெக்ஷன்ல அவங்க தோத்தாங்க. கான்சிக்யூட்டிவ் எலெக்ஷன்ல பொதுமக்கள் திரும்ப அவங்கள ரீஎலெக்ட் பண்ணாங்க. அது மக்களுடைய பெருந்தன்மை. நீ தப்பு பண்ணிட்டியா கண்ணா, பரவாயில்லம்மா, வா, நேரு மகன், நீ
உன்னை மன்னிச்சிடறோம், ம். வா நீ திரும்ப பிரதமராகன்னு மக்கள் சொன்னது மக்களுடைய பெருந்தன்மை. நான் தப்புதாம்மா பண்ணிட்டேன், ஜெயிலுக்கு கூட போறேன், ஆனா இதே மாதிரி எமர்ஜென்சில புடிச்சு உங்க நாட்டை நான் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருக்க மாட்டேன், நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்களே, அது இந்திரா காந்தியோடைய பெரும்பான்மை. இதெல்லாம் அந்த நாட்டுல நடந்தது அப்படின்றது நம்ம சரித்திரத்துடைய பலவீனம். அதனால யாருமே இந்தியால யாரையுமே பாசிஸ்ட்னு சொல்றதுக்கு தகுதி இல்லை. பாசிசத்துக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தம் இல்லை. பிஜேபி பாவம், அவங்க பாசிஸ்ட்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிறப்பான விளக்கம் சார். அதாவது பாசிசம்னா என்ன, ரிபப்ளிக் என்ன அப்படின்ற ஒரு விளக்கத்தை இந்திய சமூகத்தோட புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களோட தரவுகளோட நீங்க பேசுனீங்க. இது ஒரு முக்கியமான காணொளி. இது மக்கள் மன்றத்தில் வைப்போம். இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பேசுறேன், தொடர்ச்சியாக பேசணும். இவ்வளவு நேரம் இந்த நேரத்தை எனக்கு அதாவது என்னோட நீங்க பகிர்ந்துகிட்டதற்கு என் மனமார்ந்த நன்றி சார்.